கொஸ்டின் கேட்டது யாரை கேட்ட? ஒரு கொஸ்டின் கேட்டது. என்ன கொஸ்டின் கேட்டோம்? சைனா கூட ஏன் ஃப்ரெண்டா இருக்கணும்? இப்போதான் யாரு? நோ, மூக்கு வாய். ஓகே, பாரத் மாதா ஹே. பாரத் மாதாக்கு நம்ம எங்க இருக்கோம்? கால் அடியில இருக்கோம். பட் இதை தாங்கி வைக்கிறது யார்? கால் தான்ல. சரி, ஓகே. இந்த பாரத் மாதாவோட தலை இருக்குல்ல, இந்த தலையில கொஞ்சம் தலை யார் பிடிச்சிட்டா? சைனா ஆத்தா ஹே. ஓகேவா? எடுத்துக்கிட்டாங்க, ஆல்ரெடி எடுத்துக்கிட்டாங்க. இது 96 எடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் 2020 என்ன பண்ணிருக்கான் அந்த பையன்? வேற பண்ணிருக்கான். கேமரா தெரியுமா? 2020 ஆல்ரெடி பாதி பிடிச்சி கால்வாசி பிடிச்சிட்டான். இதை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரான். ஓகேவா? எப்பவுமே பார்டர்ல ஒரு இன்ச் தர மாட்டாங்க. நிறைய இடங்களை பிடிச்சிட்டான். இதை தான் ராகுல் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பயங்கரமான என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நிறைய இடத்த சைனாக்கார பிடிச்சிட்டான்ல, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி. இன்ன வரைக்கும் முடிக்கல. ஃபர்ஸ்ட் முக்கியமானது, இவ்வளவு இடத்த பிடிச்சி இதெல்லாம் யாரோட இடம்? எல்லாமே அந்த இடத்த வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸால அந்த இடத்துக்குள்ளே போக முடியல, உள்ள போக முடியாத அளவுக்கு நிறைய இடத்த என்ன பண்ணிட்டாங்க? கேப்சர் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணிட்டாங்க. அதாவது 1960s இருந்த விட 2020 சைனாக்காரன் நிறைய சோல்ஜர்ஸை உள்ள இறக்கிட்டான். ஓகேவா? நம்மளால புஷ் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, சைனாக்காரனோட மிலிட்டரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டீங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி பேசி ஒரு 75% ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. 25% என்ன பண்றாங்க? இந்த இடத்துல இருக்கானுங்க. ஓகே, ஆல்ரெடி புஷ் பண்ணி வந்த இடத்தை திரும்பி கொடுக்கல, தரல. 75% பண்ணாம இருக்காங்க. எஸ் எஸ். ஆனா ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட் என்னன்னா 75% சால்வ் ஆயிடுச்சு. நம்மளோட அவர் யாரு? அவர் பேர் என்ன? அஜித் தோவால். அவர் அட்வைசர் இருப்பார், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேர் தோவால். மினிஸ்டர் இருக்காரு, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். ஓகே, அவர் சொன்ன பாயிண்ட் இது. 75% இடத்த வந்து பேசி சரி பண்ணியாச்சு, 20% இருக்கு. இப்போ சைனா, இப்போ நம்ம எல்லாம் பேசணும்ல, இது இந்தியா, இது சைனா. ஓகேவா? நாம நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்றது நல்லதா, அவங்க கிட்ட பொருள் வாங்க நல்லதா? மைக் எப்படி பாயிண்ட் படி நாம எக்ஸ்போர்ட் பண்றது நமக்கு லாபமா, அவன் எக்ஸ்போர்ட் பண்றது நமக்கு லாபமா? ஆனா நம்மளை விட அவன் 4 மடங்கு அதிகமா பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கான். இது ஒண்ணு. இதை எப்படி சரி பண்றது? இதெல்லாம் சரி என்ன பண்ணலாம்? ஒண்ணு, நாம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம கிட்ட என்ன கிடையாது, எதுவும் கிடையாது. இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணி ஆகலாம்? பொருள் வராது, பொருள் தேவை நம்ம ஊருக்கு. இது ட்ரை பண்றாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப், இது இந்தியா கிடையாது, மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ், அமெரிக்கால இருந்து எல்லாருமே சைனா மீது இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பொருளை சைனா கிட்ட இருந்து டிபெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டிபெண்டன்சியை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யாரு? எல்லா கண்ட்ரிஸுமே. இந்தியா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். ஒண்ணு, அது மாத்திர வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? சைனா ஆல்டர்னேட்டிவ். சைனா ஒரு ஐடியா சொல்லிருக்கு. என்கிட்ட நீங்க எல்லா பொருள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு டாலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பீங்க. FDI. நான் பொருள் என்ன பண்றேன்? என்னோட கம்பெனியை வந்து உங்க ஊர்ல வைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்றேன், ஜாப் உருவாகும், அங்கேயே ப்ரொடியூஸ் ஆகும், நாலேஜ் உங்களுக்கு உருவாகும், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கரெக்டா? அது சூப்பர் ஐடியா தானே? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்குங்க. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, சைனாவை மட்டும் உள்ள வர தடுத்துருக்கு. மற்றவங்களுக்குலாம் நார்மல் பாலிசி, சைனாக்காரன் உள்ள வராம தடுத்துருச்சு 2020. அப்ப எங்களையும் மத்தவங்கள மாதிரி ஃபேர் யூஸ் அப் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லு. இப்ப சைனாலேயே இன்னும் சீப் லேபர் கிடைக்கும் போது அங்கேயே கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றதான புத்தி இருக்கு. அதான் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி? மேல பண்ண முடியாது. ஆமா, பண்ணலாம். ஆனா அது வந்து ஆபத்து இல்ல உங்களுக்கு. ஒரே இடத்துல எப்படி? இப்போ சைனாவோட மிகப்பெரிய கனவு, சைனா வந்து கடைசி ஒரு 100 வருஷமா தன்னோட வாழ்க்கையை வந்து அவமானப்பட்டுட்டோம்னு அப்படி வச்சுட்டு இருக்காங்க. கடைசி 100 வருஷத்துல தன்னோட ஊரை வந்து எல்லா கண்ட்ரீஸும் நாசமாக்கிடுச்சுன்னு ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு. இல்ல, காலனிசம், பிரிட்டிஷ், அப்புறம் வந்து ராஜாக்கள் ஆட்சி, சைனீஸோட பெருமையே உலகம் தெரியாம போயிடுச்சுன்னு. 1949 இருந்து அவன் பிளான் பண்ணிருக்காங்க, நம்மளோட 100 வருஷம் பழைய 100 வருஷ அசிங்கத்தை பெருமையா மாத்தணும். 1949 இருந்து 2049 வரும்போது இந்த உலகத்தோட சூப்பர் பவர் நம்ம இருக்கணும் தான் சைனாவோட மெயின். அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டானுங்க, ஆயிட்டானுங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 20 வருஷத்துல சூப்பரா வந்துருவாங்க. ஸோ அந்த கனவுக்கு என்ன தேவை? FDI முக்கியம். என்னன்னா, இப்போ நான் யாரு? பிரைவேட் கம்பெனி. நான் போய் இன்னொரு கண்ட்ரில வைக்கிறது வழியா எனக்கு தான் லாபம். நம்ம கண்ட்ரி லாபம் கிடையாது. ஆனா சைனாவில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் எல்லா ஊர்லயும் கம்பெனி வச்சுதுன்னா எல்லா கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவும் யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறா? FDI வந்தா நல்லதுதான், நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும். பட் நான் வர்றது யாரு? மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் கவர்மெண்டா இருக்கிறதுனாலே யோசிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இப்போ பார்டர்ல ஒரு இதுலையா சாரி இப்போ ஒரு பார்டர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. FDI அலோவ் பண்ணா நமக்கு பாசிட்டிவ் இருக்கு. ஓகே, எல்லாரும் என்ன சொல்றாங்க? இன்டெலக்சுவல்ஸ்லாம், நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்குது, சைனாக்காரன் தான் பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல, உள்ள அலோவ் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ அலோவ் பண்ணலாம் வேணாமா? அலோவ் பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? சைனாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சாஃப்டா இருக்கும். ஆனா அலோவ் பண்ணிட்டா அவன் உள்ள இடத்த பிடிச்சிட்டான்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆயிடும். என்ன சொல்ல புரியுச்சா? இதுதான் இந்தியா வச்சுக்கலாம். ஆல்ரெடி இதை பிடிச்சானா, இதை அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் வச்சிருக்கான்ல, இப்போ நீங்க FDI உள்ள விட்டீங்கன்னா ஓகே, இந்தியாவுக்கு நம்ம மேல கோவம் கிடையாது. அப்ப இதையும் அக்செப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதை வந்து நியூ நார்மலா ஆக்கிடுவாங்க. நியூ நார்மலா ஆக்கணும் அர்த்தம். புதுச இடம் வந்து சைனா இடம் தான், அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு புதிய நார்மல் உருவாக்கலாம்னு சைனா எதிர்பார்க்குது. சைனாவோட மெயின் FDI ரீசன் என்னன்னா, நான் பார்டர்ல சண்டை போட்டாலும் நீ என்ன பண்ணி ஆகணும்? உள்ள விட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இப்போ அதான் டிபேட், அக்செப்ட் பண்ணலாம் வேணாமா? இதுதான் ஜெய்சங்கரோட பாயிண்ட். ஓகே, நோ பீஸ் வித்அவுட்
காம்ப்ரமைசிங் தி பார்டரை விட்டு வெளியே போயிடு, அப்பதான் உள்ள வரலாம். எக்கனாமி பத்தி பேசுற பேச்சு. ஸோ சைனா அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இப்போ கூட பேசுறாங்க FDI பேசலாம், எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க, ஃபேர்ஸ் பண்ணுங்க. ஜெய்சங்கர் சொன்னது ஒரே பாயிண்ட் தான், பார்டரை வெளியே போ அப்புறம் உள்ள வான்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது சொல்லியிருக்காங்க, நீங்க நம்ம அப்படி அது ஒரு சேலஞ்ச் இருக்கு, எக்கனாமிக்கலாவும் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கணும், இதில் நீங்க வந்து கட்டணம் முடிவு எடுக்கணும். ஆர்டிகல் நேற்று ஆர்டிகல் சென்டர் பேஜ் ஆர்டிகல் படிங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல சைனா இந்தியா தனி பேஜ், அதுல வர முக்கியமான 3 பாயிண்ட் கேட்ச் பண்ணிருக்கோம். கவனிங்க, கிளாஸ் புரிஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் நீங்க ஆர்டிகல்ல பார்த்துட்டு 2 பாயிண்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கணும், அது எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சைனா கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் இருக்கக்கூடாது? அதே இருக்கீங்கன்னா அதே இருங்க, நீங்க சொல்றது. இப்போ இந்தியா எப்படி இருக்கு? என்கேஜிங் டிஸ்என்கேஜிங் ஜெய்சங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 15 பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் யார் பிடிச்சிருக்கா? சைனாக்கார. ஸோ சைனா வாண்ட்ஸ் டு கிரியேட் வாட் டு அக்செப்ட் தி நியூ நார்மல் பார்டர். சொல்லு சார். இப்போ சைனால வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஓன் பை கவர்மெண்ட் சொல்றீங்களா சார்? Yes. இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ண கம்பெனிஸ்னாலே அவங்களால வந்து அவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு ஜாப் கிரியேட் பண்ணி தர முடியுதுன்னா, நம்ம ஏன் வந்து இந்த குளோபலைசேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிரைவேட் வந்து உள்ள கொண்டு வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா நம்ம கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா. நம்ம கண்ட்ரில இருக்க கவர்மெண்ட்னாலையும் அப்ப எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கணும்ல, ஏன் முடியல? அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நான் அடுத்த கவர்மெண்ட் வராங்க இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா, சைனா மாதிரி கவர்மெண்ட் டாமினேட்டட் கம்பெனி உருவாக்கலாம் முடிவு பண்றாங்கன்னா, அது ரிசல்ட் தரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? கம்பெனி ஆரம்பிச்சு ஆளு வச்சு கொண்டு வந்து எல்லா கண்ட்ரி கொடுக்கறதுக்குள்ள 15 வருஷம் ஆயிடும். அந்த 15 வருஷத்துக்குள்ள ஆட்சி இருக்காது. இந்த வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் தூக்கிடுவாங்க. ஓகே, அது ஒரு ரீசன். எது ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் growthனா கேபிட்டலிசம் தான். ஒரே செகண்ட்ல 100 கம்பெனி உள்ள வாங்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து சைனால வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆட்சியே மாறாம இருக்கனால அவங்க நினைச்ச பாலிசியை லாங் டர்ம் எக்ஸிக்யூட் பண்ண லாஸ்ட் 30 வருஷமா எப்பயும் ஒரே கட்சி தான் ஆட்சி. அவங்க சொல்ற ரூல்ஸ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ண முடியாது? ஏன்னா அங்க பீப்புளுக்கு வந்து Facebook எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால செம ஸ்ட்ராங் ஆகும். ரைட் டு ஸ்பீக் நாளைக்கே வந்து சைனா கவர்மெண்ட் வந்து உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மீடியா உள்ள தான் வராது இல்ல. அவங்க சொல்றது பாயிண்ட். ஓகே. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சைனாவை வந்து கடைசி 100 வருஷம் அடிப்படுத்துற காரணம் வந்து நம்ம ஊருக்குள்ள ஈஸியா வந்துட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க ஈஸியா உள்ள வந்து இன்ஃபுளுஸ் பண்ணதால டிஸ்டர்ப் ஆயிட்டோம். அப்போ நாம ஒரு பெரிய ஒரு பில்டிங் உருவாக்க போறோம்னா இங்க பண்றாங்கல்ல, ஒரு வீடு கட்டும் போது ஃப்ரண்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்களா, பார்க்க கூடாதுன்னு. அது மாதிரி பண்றான். அடுத்த ஒரு 100 வருஷம் கவர் பண்ணிட்டு நான் பவராக மாறிடுறேன், அப்புறம் திறந்துட்டு வெளியே வரேன். இதான் பாயிண்ட். அது வரைக்கும் என்ன இருக்கும்? அயன் கட்டிங் இருக்கும். என்ன சொல்ல புரிஞ்சுதா? ஈஸியா மக்களை வந்து கல்ச்சரா மாத்திரலாம். இப்போ நீங்க எல்லாருமே வந்து மேரேஜ் அடிப்படை ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு ஐடியா கண்டிப்பா வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஃபுளுன்ஸ் அங்க இருக்காது. அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி growth மாத்தணும் ஆசைப்படுறாங்க. நீங்க டக்குன்னு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு வச்சுக்கலாம், இப்போ சீப்பா சொல்லலாம், லிப்ஸ்டிக் வச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஒரு ஃபாரின் பிராண்ட் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? கவர்மெண்டா அந்த கம்பெனி அலோ பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அந்த ஃபாரின் லிஸ்ட் எப்படி தெரியுது உங்களுக்கு? கல்ச்சர் வழியா. அவன் அதை ஸ்டாப் பண்ணிட்டான். அது ஸ்டாப் பண்றது வழியாக அவனே ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அடுத்த 100 வருஷத்துக்கு அவன் என்ன பண்றான்னா கவர் பண்ணிட்டு லாஸ்ட் 20 இயர்ஸ் என்ன பண்ணிட்டானா கவர் பண்ணிக்கிட்டு அவன் மட்டும் வெளியே போயிட்டே இருக்கான். சார் அப்போ வந்து சோசியலிசம் வந்து டைரக்டா லிங்க் வித் அபாலிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டியா சார்? இல்ல இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். இப்போ அவங்களுக்கு வந்து சைனீஸ் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அதிகமா இல்ல சார்? ஆமா, இல்ல. ஆல்மோஸ்ட் டெமோக்ரஸி அங்க கம்மியா தானே சார் இருக்கு. ஆமா. அப்போ வந்து சோசியலிசம் வந்து டைரக்டா டெமோக்ரஸியை சப்ரஸ் பண்ணுதுன்னு சொல்லலாமா? கேபிட்டலிசம் என்ன பண்ணுது? டெமோக்ரஸி கொடுக்குற மாதிரி கொடுக்குது. கேபிட்டலிசம் சுடா டெமோக்ரஸி. உனக்கு ஃப்ரீடம் தர மாதிரி கொடுத்து நீ என்னதான் பாத்துக்கணும். உனக்கு பிடிச்செல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அமைதியா ஜாலியா பார்ப்பேன். ஓகே, கண்டிஷன் போட என்ன பண்ணுவேன்? என்ன திட்டுவேன். அதான் பண்றாங்க. நீ ஜாலியா இருந்துக்கலாம், ஹாப்பியா இருந்துக்கலாம், கவலையை தவிர்த்தவரை எல்லாம் எடுத்துக்கலாம்னா அதுதான் வந்து கேபிட்டலிசம். உனக்கு பிடிச்செல்லாம் பண்ணிக்கலாம். அவங்க கல்ச்சர் வந்து ட்ரெடிஷனல் கல்ச்சர் தான். அதாவது என்னன்னா 2 பாயிண்ட் சொல்றேன். 2 கண்ட்ரி இருக்கு ஏஷியாவில், பெரிய கண்ட்ரி. எந்த கண்ட்ரி? சைனா, ரஷ்யா. ஒருத்தன் ஜப்பான்காரன். ஓகேவா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு? ஜப்பான். யூகேல வந்துச்சா? ஏஷியாவில் யாரும் அக்செப்ட் மாட்டாங்க. ஏஷியாவில் எல்லா கண்ட்ரியுமே யூனிக் லாங்குவேஜ், யூனிக் கல்ச்சர். அதை உடனே அதுதான் ஃபியூச்சர் சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு ஜப்பானுக்காரன் என்ன பண்ணிட்டானா மாத்திக்கிட்டான். ஏஷியாவிலே யூனிக் கல்ச்சர் இருக்கிற ஒரே கண்ட்ரி ஜப்பான் தான், இந்தியாவை விட. அவன் என்ன பண்ணிட்டானா மாடர்னைஸ் ஆக்கிட்டு கேபிட்டலிசம் அலோ பண்ணிட்டான். ஓகேவா? சைனா வந்து கேபிட்டலிசம் அலோ பண்ணல. கேபிட்டலிசம் அலோ பண்ணனாலே எந்த கல்ச்சர் உள்ள வராது? வெஸ்டர்ன் கல்ச்சர் வராது. அப்போ அவங்க ஃபாலோ பண்ற ஏஷியன் கல்ச்சர், ஏஷியன் கார்டு, ஏஷியன் ஃபுட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மிடில் வந்து 1970s வந்து பிரைவேட் கம்பெனிஸ் அலோ பண்ணிருக்காங்க, பட் ரெஸ்ட்ரிக்டட் தான். ஓகே, இப்போ லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா நிறைய கம்பெனிஸ் வெளியே போயிட்டாங்க. எங்க இருந்து? சைனால இருந்து. என்ன ரீசன்னா, நீ உள்ள வந்து பிசினஸ் பண்ணலாம், ஆனா உன்னை கேமரா வச்சு பார்ப்பாங்க, என்னென்ன யூஸ் பண்ற பார்ப்பாங்க, அதனால வெளியே போயிட்டாங்க. ஸோ சைனாவோட கல்ச்சர் வந்து எப்படி இருந்துச்சோ அது மேக்ஸ் சொல்றேன். நிறைய பேர் வெளியே படிச்சிருக்கலாம், மாறி இருக்கலாம். அவங்க கல்ச்சர் ஏஷியன் கல்ச்சர் தான். சைனா நம்மள டிபெண்ட் பண்ண வைக்க பிளான் பண்ணுது. கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு கிடையாது, த்ரூ தி வேர்ல்ட். சைனாவோட மெயின் வெப்பர் என்னன்னா, ஐ ட்ரை டு மேக் யூ டிபெண்டன்ட் ஆன் மை எக்கனாமி. அதான். சரி, இன்னொரு பாயிண்ட். நிறைய பேர் வந்து FDI அலோ பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அது எக்கனாமிக்கெல்லாம் அதிகமாக நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ப்ரூஃபாக சைனா சொல்றாங்க. சைனா சில கண்ட்ரீஸ்ல FDI அலோ பண்ணி இருந்தாலும் இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு குட்ஸ் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லலாம். சைனாவோட நாம ஏன் FDI அலோ பண்றோம்? அதிகமாக பொருளை இம்போர்ட் பண்றோம், அதை குறைக்கிறது தானே. ஆனால் சைனா பண்ணுதுன்னா FDI வர மாதிரி உள்ள வர வச்சு FDI அதிகமாக்கி கம்பெனி ஆரம்பிச்சும்
கூட வந்து என்ன பண்றாங்க, இம்போர்ட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, அதை குறைக்கலன்னு சொல்றாங்க. அதுவும் படிச்சு அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆமா, அப்படிதான் வந்து இருக்காங்க மற்ற கண்ட்ரிஸ் கூட பழகுறதுல. நிறைய பாயிண்ட் சொல்லல, டைம் வேற ஆயிடுச்சு, அது திட்டவங்கள பாக்குறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சைனாக்கார வந்து எஃப்டிஏ கேட்கறாங்கல்ல, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அமெரிக்காக்காரன் வந்து ஒரு கம்பெனி வைக்கிறான்னா நமக்கு என்ன தேவையோ அந்த கம்பெனி வைப்போம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். சைனாவோட மெயின் எய்ம் என்னன்னா, இதெல்லாம் வந்து வேல்யூ இல்லாத விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் எப்படி கேட்கறான். ஸோ அது சொல்றாங்க, நீங்க சைனாவை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கண்டிப்பா இந்தியாவில் வைக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் அன்வேல்யூட் இன்ட்ரெஸ்ட், அதாவது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. நான் ஒர்க் பண்றேன்னா நாலேஜ் எடுத்துக்கிட்டு பெரிய லெவலில் அப்டேட் ஆக முடியாது. எக்ஸாம்பிள் நியூக்ளியர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜி, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், இதெல்லாம் ஃபியூச்சர் ஸ்கோப். இந்த ஸ்கோப்லாம் அமெரிக்கா கரண்ட் கேட்டு எப்படி ஆரம்பிக்க முடியும்? அவன் அலோவ் பண்ணுவான். அவன் அலோவ் பண்றான். அவனுக்கு இந்தியா தேவை, அவனுக்கு இல்ல உலகம் முழுக்க எல்லாருக்கும் தேவை. என்ன ரீசன்னா, உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிக்கும் சப்ளை செயின் தர்றது யாருன்னா சைனா. ஓகேவா, சைனாக்காரனோட டிபெண்டன்சி உலகம் முழுக்க உருவாயிடுச்சு. அதான் வெப்பனை வர பண்ணுறான். அப்போ சைனா எல்லாரும் என்ன பண்ணும், அவாய்ட் பண்ணிட்டு யார் அதுக்கு ரீப்ளேஸ் பண்றது? இந்தியாவை வச்சுக்கலாம்னு ஏதாவது யோசிக்கிறான். இந்தியா அதனால என்ன பண்றாங்க, இந்தியா என்ன பண்ணுது, உக்ரைன் ரஷ்யா சண்டை போடுது. என்ன பண்றாங்க, சரி ஓகே நீ என்ன பண்ணு, நீ போய் நம்ம ரஷ்யா வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. எல்லாரும் அலோவ் பண்ணுற மெயின் ரீசன் என்னன்னா, இந்தியா ஃபியூச்சர் ஸ்கோப்பா இருக்குன்னு நம்புறாங்க. யூஎஸ்ஏ வந்து நமக்கு தேவையான எல்லா டெக்னாலஜி தரதுக்கு ரீசன் என்னன்னா, சைனாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவன் இருப்பான்னு அந்த பாயிண்ட்ஸ் இருக்காங்க. என்ன சொன்ன புரிஞ்சா, சைனாவோட எஃப்டிஏ அலோவ் பண்ணலாம் சொல்றீங்க, அவன் வர எஃப்டிஏ வந்து இந்தியாவுக்கு யூஸ் கிடையாது, எல்லாமே அண்டர் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ன முக்கியம் சொல்லுன்னா, சைனா வந்து அவன் ஆல்ரெடி அடுத்த ஃபியூச்சருக்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்க்கான ஸ்கில் டெக்னாலஜி எல்லாம் ரெடி பண்ணிட்டான். அதை இன்னும் யாருக்குமே தரல. அவன் என்ன பண்றான்னா, எல்லா ஊர்லயும் எஃப்டிஏ போடும்போது அசம்பிள் பண்ணுவாங்களே மொபைல் போன் அசம்பிள் பண்ற மாதிரி கம்பெனி தான் ஆரம்பிக்கிறானே தவிர எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லாம் என்ன வெளியே கொண்டு வரவே இல்லை. அப்ப அது எப்படி வந்தா என்ன வராட்டி என்ன, லாங் டர்ம்ல யூஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஆமா, அதான் சொல்றேன், எம்ப்ளாய்மெண்ட் மட்டுமே வேலை கேட்காது. ஆமா, இப்போ வந்து சைனா வந்து ஹைடெக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ண போதுன்னா அலோவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வழியா நாம என்ன பண்ணலாம், அதை கத்துக்கிட்டு 100 கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. ஸோ அவன் வந்து குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது ஸ்டாப் பண்ண மாட்டான். குவாலிஃபைடு அப்படியே வராது, பார்டரையும் பிடிச்சிக்கிறான். இப்போ நீங்க எதுக்கு குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படி கேட்கறான். ஓகேவா, இந்த பாயிண்ட் தேவையில்லாது. நான் சொல்றேன், சைனா வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்க கூட பேசி என்ன பிளான் இருக்காங்கன்னா, நீங்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க, நான் எஃப்டிஏ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எஃப்டிஏ வழியா அந்த ஊரை இன்வெஸ்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் தரான். அந்த எல்லா கண்ட்ரிஸ்லயுமே வேற ஒரு ரூட்ல அவங்க ஆல்ரெடி வாங்கின பொருளை வாங்க வச்சிருக்காங்க. அதாவது சைனா பொருளுக்கு வராது, மெக்சிகோல பொருள் உற்பத்தி பண்ணி அது உங்க ஊருக்கு வரும். ஸோ அப்போ இன்டைரக்ட் ரீரூட் பண்ணி பொருளையும் இறக்குற கம்பெனி வச்சிருக்கான். 2 வகையான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறான். ஸோ உங்களுக்கு பொருள் குறைஞ்ச மாதிரி இருக்கும், வேற கண்ட்ரில இருந்து வாங்குவீங்க, அந்த கண்ட்ரி யாராவது பொருளா இருக்கும், சைனா பொருளா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்தியா எஃப்டிஐ ஓபன் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப எந்த செக்டாருக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்றத அக்ரிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எக்கனாமிக் growth எந்த அளவுக்கு முக்கியமோ we should balance also with national security. மூணாவது எந்த எஃப்டிஐ வந்தாலும் இந்தியாவோட இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இண்டஸ்ட்ரி செக்டார் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எஃப்டிஐ அலோவ் பண்ணுங்க. அது 3 பாயிண்ட். இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் should not be compromised with China's low value investment. போயிடலாமா?